தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல தி டோர் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் ஜெய்தேவ் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல நடிகை பாவனா, கணேஷ் வெங்கட்ராமன், ஜெயபிரகாஷ் மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கட்டிடக்கலை நிபுணரா இருக்காங்க நாயகி பாவனா. இவங்க வடிவமைத்த அடுக்குமாடி குடியிருப்பின் கட்டிட பணிக்காக ஒரு பழைய கோயிலை ஒண்ணு இடிக்கிறாங்க. அந்த கோயிலை இடிச்சதுக்கு பிறகு நடிகை பாவனாவுடைய தந்தை பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. சில மாதங்கள் அந்த வேலை அப்படியே நிக்குது. சில மாதங்களுக்கு பிறகு அந்த வேலையை தொடங்குறாங்க. அப்படி தொடங்கும் போது நாயகி பாவனாவை சுற்றி சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. இந்த அமானுஷ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்றதுக்காக தன்னுடைய நண்பர்களுடைய உதவியை நாடுறாங்க. அப்ப இவங்க போய் பாக்குற நபர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மர்மமான முறையில இறந்து போறாங்க. தனக்கும் அந்த இறந்து போற நபர்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி தெரிந்து கொள்ள முயற்சி பண்றாங்க. அந்த விஷயங்களை ரொம்ப திகில் நிறைந்ததாகவும் ஒரு கிரைம் த்ரில்லர் படமாகவும் சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த தி டோர். இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு நாயகி பாவனா பாத்தீங்கன்னா தமிழ் படத்துல ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. குறிப்பா கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள படத்துல நடிச்சிருக்காங்க. குறிப்பா தன்னை சுற்றி நடக்கிற மர்ம சம்பவங்கள் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ற அந்த பயணத்துல திகில் குறைவா இருந்தாலும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகுது. நாயகி பாவனாவும் தனக்கு கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அதே போல காவல்துறை அதிகாரியா நடத்திருக்கக்கூடிய கணேஷ் வெங்கட்ராமன் தன்னுடைய வழக்கமான கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஜெயபிரகாஷ், மற்ற நடிகர்கள் எல்லாமே திரைக்கதையினுடைய பலத்துக்கு ஏற்றவாறு இந்த படத்துல ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் பாவனாவை ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கொடைக்கானல் பகுதியை கவனம் இருக்கிற வகையில காட்டியிருக்காரு. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய திகில் காட்சிகளை ரொம்ப சிறப்பா காட்டியிருக்கலாம். அது இந்த படத்துல ஒரு குறையா பார்க்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதே போல இந்த படத்தினுடைய பின்னணி இசை, பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல திகில் காட்சியை பயமுறுத்துற மாதிரி எடுத்திருக்காங்க. மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பின்னணி இசை காதை கேட்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த படத்தை எழுதி இயக்கக்கூடிய ஜெய்தேவ், அதாவது இந்த படம் ஆரம்பத்துல ஒரு திகில் படமா தொடங்கினாலும் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் படமா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருக்காரு. குறிப்பா நாயகி பாவனா அவங்க தேடுற நபர் யாரு, அந்த தேடல்ல நடக்கக்கூடிய எதிர்பாராத திருப்பங்கள், அதே போல நடக்கக்கூடிய மர்ம மரணங்கள், அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காரு. அதே போல திகில் பிளஸ் கிரைம் த்ரில்லர் ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா சிறப்பா கையாண்டிருக்காரு. மொத்தத்துல இந்த படத்துல பயம் குறைவா இருந்தாலும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் இந்த படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகுது. மொத்தத்துல இந்த படத்தை தாராளமா நீங்க ஒரு முறை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நான் கொடுத்த ரேட்டிங் 5 to 3.5. அடுத்த விமர்சனத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.